ஹாய், துருவசா செய்ய போகிறேன். எப்படி குழைக்கிறேன்னு செய்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு சுகர் போடணும், சீனி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நல்ல இனிப்புக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க. அழகாக சுகரை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து தேங்காய் பூ, தேங்காய் திருவி எடுத்துகிற பூ திருவி இப்படி எடுத்தால் பலவழியாக வரும். கொஞ்சம் இளம் தேங்காயாக இருக்கணும், முட்டுக்காய் தேங்காயாக. செத்தல் போட்டால் நெஞ்சரிக்கும், காஞ்ச தேங்காய் போட்டால் நெஞ்சரிக்கும். ஏங்க இதுக்குள்ள குழைக்கணும். சரியா இப்போ மெல்லிய சூடு என்ன குழந்தை பிள்ளைகளுக்கு பால் பத்தில் பாலாத்தீங்கல்ல, அந்த சூடில் தண்ணி விடணும். கொஞ்சமாக விடுங்க தண்ணி. என்ன தேங்காய் பூலாம் போட்டு அல்லடை பண்ணி களியாக இதாகிடும் குழஞ்சி வைக்கணும். இது குழச்சி எடுத்துட்டு சரியா இல்லைங்க குழச்சி இப்படி வரணும். இந்த இப்படி களியாக வந்ததும் இந்த பருவத்தில் இருக்கணும். கொஞ்சம் எடுத்தாலும் இந்த களி இல்லாத மாதிரி பரவாயில்ல பிடிப்பேன். இப்படி இப்படி உருண்டை பிடிக்கணும். இருங்க, உருண்டையாக பிடிக்காமல் இப்படி பிடிக்கிறேன்னு எல்லாம் இருங்க. இப்படி என்ன கடிச்சு கடிச்சா அப்படி ஈஸியாக இருக்கும். மற்ற உருண்டை பிடிச்சி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த உருண்டை நாங்கள் டீயோட குடிக்கிறதுக்காண்டி டீ ஊற்றிட்டு வந்துட்டேன். இன்னொரு நாள் டீயில் மாவில் இப்படி டீ ஊற்றுறேன்னு உங்களை சொல்லித்தர்றேன். பார்த்தீங்களா, உருண்டையாக செய்தாச்சு. இனி டீயோடையும் திருவசாவையும் சாப்பிட்றதான் மிச்சம். நீங்களும் இப்படி செய்து சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். ஓகே, பாய்.